ஹலோ கைஸ், நம்ம ஒரு விஷயத்தில் உறுதியாக சாதிக்கணும்னு நினச்சா அதை கண்டிப்பாக நம்ம சாதிப்போன்னு எல்லாருமே சொல்லி கேட்டிருப்போம். இதுக்கு பேர் தான் லா ஆஃப் அட்ராக்ஷன். இதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ண கற்றுக்கிட்டா பல விஷயங்களில் நம்மளால் சாதிக்க முடியும்னு நிறைய பேர் நிரூபிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த உலகத்தில் எதுக்குமே இல்லாத பவர் நம்ம எண்ணங்களுக்கு இருக்குது. இப்படி நம்ம எண்ணங்களை கையாள தெரிஞ்சவங்க தான் நம்ம நாட்டில் மிகப்பெரிய வெற்றியாளர்களாக இருக்காங்க. இப்போ இந்த சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்ஸ் எல்லாம் எப்படி யோசிக்கிறாங்க, அவங்க யோசிக்கிற விதம் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக 2006 சீக்ரெட் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வெளியிடுறாங்க. இந்த புத்தகத்தில் லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி ரொம்பவே தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அந்த யூனிவர்ஸ் கண்டிப்பாக கொடுக்கும். நம்மளோட சிந்தனைகள் மூலமாக நம்மளோட வாழ்க்கையவே மாற்றிக்க முடியும்னு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ரூவ் பண்ணியிருக்கு. நம்மளோட சிந்தனைகள் ஒரு மேக்னெட் மாதிரி, அதுக்கான ஒரு ஃப்ரீக்குவென்சியில் இயங்கிக்கிட்டு இருக்கும். அந்த ஃப்ரீக்குவென்சி வழியாக தான் இந்த யூனிவர்ஸ் நம்ம நினச்ச விஷயங்களை நம்ம கிட்ட கொண்டு சேர்க்கும். இது கேட்டதுக்கப்புறம் எப்படி ஜஸ்ட் நம்ம தாட்ஸால் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதுக்கான பதிலையும் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியத்தையும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் எப்படி இதை பாசிட்டிவாக யூஸ் பண்ணலாம், இதன் மூலமாக நம்ம நினச்ச விஷயங்களை எப்படி அடையலாம், இந்த மாதிரி பல விஷயங்களை இன்னைக்கு இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, பிலீவ் இன் யோர் செல்ஃப். ஜாக் கேன்ஃபீல்ட். இவர் ஒரு ஆத்தர், டீச்சர், லைஃப் கோச் அண்ட் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் கூட. அவர் வாழ்க்கையில் எப்போ இந்த சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கிட்டாரோ அப்போ இருந்து அவரோட வாழ்க்கையே மாறிடுச்சுன்னு பல இன்டர்வியூஸில் சொல்லியிருக்காரு. இந்த சீக்ரெட்டை யூஸ் பண்ணுறதால எந்த ஒரு விஷயத்தையுமே நம்மளால் சாதிக்க முடியுங்கிறத ஜாக் கேன்ஃபீல்ட் ப்ராக்டிக்கலாகவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 96% பணத்தை எப்படி வெறும் 1% மக்கள் மட்டும் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க? இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஆனாலுமே அதுக்கு முக்கியமான காரணம் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் தான். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் அவங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்களை சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம எண்ணங்கள் மூலமா ஒரு நல்ல லைஃபை நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும். நம்ம என்ன ஆகணும்னு நினைக்கிறோமோ அதை பத்தி மட்டுமே நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தாலே போதும். நம்ம எண்ணங்கள் மூலமா ஒரு நல்ல லைஃபை நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும். நீங்க உங்க பாஸ்ட், அதாவது உங்க கடந்த காலத்துல நீங்க எந்த மாதிரி யோசிச்சீங்களோ அந்த மாதிரியான ஒரு நபரா தான் இப்ப நீங்க இருப்பீங்க. நீங்க விரும்புறது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும். நீங்க சிந்திக்கிற எண்ணம் ஒரு பவரா மாதிரி நிஜத்துல உங்க கண்ணு முன்னாடி அதை கொண்டு வரும். நீங்க யாரு கூடயாவது பேசிக்கிட்டு இருக்கும் போதும் சரி, டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும் போதும் சரி, டிரைவிங் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதும் சரி, குளிக்கும் போதும் சரி, நியூஸ் பேப்பர் படிக்கும் போதும் சரி, இந்த மாதிரி எந்த ஒரு வேலையை நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அந்த நேரத்துல நீங்க பல விஷயங்களை யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த புக்ல நம்ம கொடுக்குற ஒரு பெஸ்ட் சஜஷன் என்னன்னா, நம்ம தூங்குறதுக்கு முன்னாடியும் அதே மாதிரி தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமும் நம்ம எவ்வளவுக்கு அதிகமா பாசிட்டிவா திங்க் பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்றாங்க. இந்த மெத்தட்ல லா ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்பவே நல்லாவே வேலை செய்யும். நீங்க ஒரே விஷயத்த மட்டும் அந்த நாள் முழுக்க யோசிக்கும் போது அது நிஜமா மாறும். அதாவது உங்க ஜாப், உங்க சிச்சுவேஷன், உங்க ஹெல்த், உங்க வெல்த், உங்க கார், உங்க கடன், உங்க வீடு, இப்படின்னு பல விஷயங்கள் உங்க எண்ணங்கள் வழியா தான் உங்க வாழ்க்கைக்கு அது வந்திருக்கும். நம்ம நிறைய பேர் பாசிட்டிவா திங்க் பண்றதை விட நெகட்டிவா தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படி நெகட்டிவா யோசிக்கிறத நிறுத்தணும்னா அதுக்கு உங்க மனசை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு நமக்கு யூஸ் ஆகிறது தான் இந்த மெடிடேஷன் உங்க மனசை பீஸ்ஃபுல்லா வச்சுக்கிறதுக்கும் உங்க எண்ணங்களை கட்டுப்படுத்துறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். மெடிடேஷன் பண்ண நீங்க மணிக்கணக்கா கஷ்டப்பட தேவையில்ல. வெறும் 5-10 நிமிஷம் மெடிடேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலே போதுமானது. இப்படி மெடிடேட் பண்றதால முடிஞ்ச அளவுக்கு உங்க நெகட்டிவ் தாட்ஸை உங்களால குறைச்சிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி உங்களை பத்தி நீங்களே பாசிட்டிவாகவும் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அடுத்ததா நம்பர் 2, ஆக்ஷன். கிராவிட்டிங்கிறது எல்லா பொருட்கள் மேலேயும் ஒரே மாதிரி தான் வேலை செய்யும். உங்களுக்கு பிடிச்ச பொருள் மேல ஒரு விதமாகவும் உங்களுக்கு பிடிக்காத பொருள் மேல ஒரு விதமாகவும் வேலை செய்யாது. லா ஆஃப் கிராவிட்டி எல்லா பொருட்களுக்குமே சமம் தான். அதே மாதிரி தான் நமக்கு வரக்கூடிய எண்ணங்கள் நல்ல எண்ணமா இருந்தாலும் சரி, இல்ல கெட்ட எண்ணமா இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையுமே இந்த பிரபஞ்சம் ஒரே விதமா தான் பார்க்கும். நமக்கு ஒரு நாளைக்கு 65,000 75,000 எண்ணங்கள் போய்கிட்டு இருக்கிறதா ஒரு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த எண்ணங்கள் நம்மளோட ஃபீலிங்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு கெட்ட செய்தியை கேட்டோம்னா அந்த நாளே நல்லா இருக்காதுன்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம். இப்படி சொல்றதுக்கு மெயின் ரீசன் இவங்க எல்லாருமே இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால தான். தூங்கி எந்திரிச்ச உடனே உங்க எண்ணங்கள் நல்லபடியா இல்லைன்னா அந்த நாளே நல்லபடியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த நேரத்துல பாசிட்டிவான எண்ணங்கள் மட்டுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. அதே மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க காயப்படுத்துற மாதிரியான விஷயங்களை கேட்கும்போது முடிஞ்ச அளவுக்கு அந்த நேரத்துல உங்களுக்கு வரக்கூடிய எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ண பாருங்க. இதுக்கு என்ன பண்ணலாம்னா, நீங்க ஏதாவது நெகட்டிவா கேட்கும்போது கொஞ்சம் டைம் எடுத்துக்கங்க. ஆனா அதுல இருந்து வெளியே வரணுங்கிற ஒரு குறிக்கோளோட இருங்க.
ஸோ நெகட்டிவான விஷயங்களை கேட்கும்போது இல்லை நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும்போது அதுக்காக கொஞ்ச நேரம் எடுத்துக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு அதுலேருந்து சீக்கிரமாக வெளியே வர பாருங்க. அப்படி இல்லாமல் அந்த ஒரு விஷயத்த மட்டுமே பிடிச்சிக்கிட்டு அங்கேயே இருந்தா அது நமக்கு இன்னுமே பெரிய பாதிப்பை தான் ஏற்படுத்தும். எப்பயாவது உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது அது எந்த அளவுக்கு நிஜம், அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி ஒருத்தங்க உங்களை விட்டு போறாங்கிறப்ப நீங்க அவங்க மெமரிஸால ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு வைங்க. அந்த நேரத்துல ஓகே இவங்க இல்லாம நம்மளால வாழ முடியாதா, நம்ம உண்மையாவே அவ்வளோ வீக்கா இருக்கமா அப்படின்னு உங்ககிட்ட நீங்களே கேளுங்க. அதே மாதிரி உங்களை மதிக்கிறவங்க கூட மட்டுமே உங்க நேரத்தை செலவு பண்ணுங்க. நீங்க விருப்பப்படுற உங்க ஃபேமிலி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல உங்க பெட்ஸோட உங்க நேரத்தை செலவு பண்ணுங்க. ஏன்னா யார் உங்களுக்கு வேலையை கொடுக்குறாங்களோ அவங்க கூட உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் உங்க எண்ணங்கள் பாசிட்டிவா இருக்கும், நீங்களும் பாசிட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ உங்களை சுத்தி பாசிட்டிவான மனிதர்கள் மட்டுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. அதே மாதிரி உங்களை திட்டுறவங்க, அவமானப்படுத்துறவங்க இந்த மாதிரி நபர்கள் இருக்க இடத்துல நீங்க இருக்காதீங்க. பிடிச்ச மியூசிக் கேட்கறதால, பிடிச்ச மூவிஸ் பார்க்கறதால, பிடிச்ச வேலையை செய்யறதால ஸ்ட்ரெஸ் லெவலை உங்களால் கம்மி பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்த எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க செயலும் உங்க சிந்தனையும் தான் உங்க வாழ்க்கையை முடிவு பண்ணும். தாட்ஸ் அண்ட் லவ் இது ரெண்டுமே சேர்ந்து தான் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டை கொடுக்கும். அன்பை விட இங்கே எதுவுமே பெருசு கிடையாது. ஸோ எல்லாருக்கிட்டையுமே அன்போடு இருங்க. அப்படி அன்பாக இருந்தாலே அதுவே உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அடுத்து நம்பர் 3, சீக்ரெட் டு மணி. நம்ம சின்ன வயசுல நம்ம அம்மா அப்பா கிட்ட காசு கேட்கும்போது பணம் என்ன மரத்திலே காய்க்குது அப்படின்னு அவங்க சொல்லி கேட்டிருப்போம். ஆனா எப்படி சில பேர் உண்மையாவே மரத்துல இருந்து பணம் காய்க்கிற அளவுக்கு பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க? இது எதனாலனா அவங்களோட அறிவை நம்பி ஒரு நம்பிக்கையோட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செய்யறதால தான் அவங்க நினைக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே அச்சீவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம நிறைய பேர் காசு சம்பாதிக்கணும்னு நினைப்போம், ஆனாலுமே ஏன் நம்மளால முடியல? இது எதனாலனா நமக்கு நம்ம மேல இருக்கிற நம்பிக்கை கம்மியா இருக்கிறதுனால தான். ஒரு பக்கம் நம்ம காசு சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாலும் இன்னொரு பக்கம் இது நம்மளால முடியுமா, நம்ம செய்யற விஷயம் சக்சஸ் ஆகுமா அப்படிங்கிற நெகட்டிவான தாட்ஸ் தான் நமக்குள்ள அதிகமா இருக்கும். ஜாக் ஆன்ஃபீல்ட் ஒரு வருஷத்துல $8000 சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாராம். அதாவது இந்திய மதிப்புல கிட்டத்தட்ட 66 லட்சத்துக்கு மேல. ஆனா அது இல்லாம ஒரு வருஷத்துக்கு $1,00,000 மேல சம்பாதிக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சாரு. ஆனா அந்த பணத்தை சம்பாதிக்க அவர்கிட்ட எந்த ஒரு வழியுமே இல்ல. வெறும் அந்த $1,00,000 சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும்தான் அவருக்குள்ள வச்சுக்கிட்டாரு. தினமும் அந்த $1,00,000 பத்தியே நினைச்சு அதையே யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஒரு பேப்பர்ல $1,00,000 எழுதி அது செவுத்துல ஒட்டி வச்சுக்கிட்டாரு. இப்படி அவர் பண்ணதுனால அந்த பேப்பர்ல எழுதியிருக்க அந்த $1,00,000 எப்பெல்லாம் அவர் பாக்குறாரோ அப்பெல்லாம் நம்ம நினைச்ச மாதிரியே அந்த பணத்தை நம்ம கண்டிப்பா சம்பாரிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்குள்ள வந்துச்சு. இப்படியே இதை சில நாட்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி ஒரு நாள் அவர் மனசுல ஒரு தாட் வந்தது. அது என்னன்னா, அவர் எழுதின புக்கை ஒரு 1,00,000 காப்பி போட்டு வித்தா நம்ம நினைச்ச பணம் வந்துருமே அப்படின்னு நினைச்சாரு. அதே மாதிரி ஒரு ஃபேமஸான ஷோல அவரை ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அந்த இன்டர்வியூனால அந்த புக் நிறைய மக்கள் கிட்ட போய் சேர ஆரம்பிச்சது. அப்படி அந்த 1,00,000 காப்பியும் சேல் ஆனதுனால அவர் நினைச்சதை விடவே அவர் அதிகமா சம்பாதிச்சாரு. இப்படி இதோட விடல, இந்த $1,00,000 சம்பாதிக்க யூஸ் ஆன இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஏன் $1 மில்லியன் சம்பாதிக்க நமக்கு யூஸ் ஆகாது அப்படின்னு நினைச்சாரு. அப்படி அதே மாதிரி கடைசியில அந்த $1 மில்லியன் அவர் சம்பாதிச்சாரு. அது மட்டும் இல்லாம அவர் எழுதின அந்த புக் உலகத்திலேயே இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் செல்லிங் புக்கா மாறிச்சு. அதோட கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்லயும் அவர் பேர் ஆட் ஆனிச்சு. இப்படிதான் நீங்க பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சா உங்க இமேஜினேஷனை யூஸ் பண்ணி நீங்க நினைச்ச அளவுக்கு காசு உங்ககிட்ட ஏற்கனவே இருக்குன்னு நீங்க நினைக்கணும், அதை நம்பணும். இப்படி பாசிட்டிவா நினைக்கும் போது அந்த தாட்டோட ஃப்ரீக்வன்சி இந்த யூனிவர்ஸ் கிட்ட போய் ரீச் ஆகி அதை நீங்க நினைச்ச மாதிரியே சம்பாதிக்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் நினச்சதை சாதிக்க உங்களுக்கு என்னென்ன வேணுங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு புக் எடுத்துக்கோங்க, உங்கள் கோல்ஸை அதில் எழுதுங்க. அந்த கோல்ஸை எப்போக்குள்ளே நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டேட்டை செட் பண்ணிக்கோங்க. இது கேட்குறது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம நம்ப வேண்டிய ஒரு விஷயம், நிறைய பேருக்கு நடந்த ஒரு விஷயம். நீங்கள் என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை முடிவு பண்ணிட்டு அதை பற்றி மட்டுமே நீங்கள் யோசிக்கிறதால லா ஆஃப் அட்ராக்ஷனுங்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே அங்கே வேலை செய்ய தொடங்குது. இந்த யூனிவர்ஸில் எல்லாத்துக்குமே ஒரே வைப்ரேஷன் தான் அண்ட் ஒரே ஃப்ரீக்குவென்சியில் தான் இருக்கும். ஸோ கரெக்டாக நீங்களும் பாசிட்டிவாக இருந்து பாசிட்டிவான வைப்ரேஷனில் நீங்கள் கேட்டால் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் நீங்கள் கேட்டதை உங்களுக்கு கொடுத்துரும். ஓகே, இனிமே இதை எப்படி நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துடலாம். நம்பர் 1, உங்களுக்கு என்ன தேவையோ அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்பர் 2, நான் நினச்சதை நான் கண்டிப்பாக அடைஞ்சே தீருவேன்னு நீங்கள் உறுதியாக நம்பணும். நம்பர் 3, நீங்கள் நினச்ச விஷயம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு அதுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். அதே மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். அப்படி சந்தோஷமாக இருந்தால் தான் நீங்கள் பாசிட்டிவாக யோசிப்பீங்க. அப்படி சந்தோஷமா இருந்தால் தான் நீங்கள் நினச்ச எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும். ஏன்னா உங்கள் எண்ணங்களுக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்குது.
ஸோ எப்போவுமே சந்தோஷமாக மட்டும்தான் இருக்கணும். ஸோ உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரியான சுச்சுவேஷன் வரும்போது அதை இக்னோர் பண்ணுங்க. உங்கள் நெகட்டிவ் தாட்ஸை பாசிட்டிவ் தாட்ஸை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த உலகத்தில் நீங்கள் எதை வேணாலுமே அச்சீவ் பண்ணலாம். ஸோ எப்போவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க. நிச்சயமாக இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டை தான் கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இதே மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.